இந்த ஒரு ப்ராடக்ட் அமேசானில் லிஸ்ட் பண்ணி 1 மந்த்லேயே 100+ ஆர்டர் அச்சீவ் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் ப்ராடக்ட் அமேசானில் லான்ச் பண்ணி ஃபஸ்ட்டு 1 மந்த்லேயே 100+ ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே எழுதிருங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை ஆர்டர் வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு அது ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ப்ராடக்ட் அமேசானில் லான்ச் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ளே எனக்கு ஒரு 200 யூனிட் சேல்ஸ் ஆகணும், 1000 யூனிட் சேல்ஸ் ஆகணும்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ மட்டும் தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே எனக்கு இந்த 100 யூனிட் சேல்ஸ் ஆகிடணும், எனக்கு 1 lakh சேல்ஸ் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 lakh சேல்ஸ் அச்சீவ் பண்ணா இதுக்கு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கோல் செட் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் உங்கள் ப்ராடக்ட்டோட SEOக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் ப்ராடக்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிளான் பண்ண முடியும். ஈஸியாகவும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 1 lakh சேல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட்டை அமேசானில் லான்ச் பண்ணுறோம். இதை பற்றி யாருக்குமே தெரியுது. 0 ரேட்டிங் 0 ரிவ்யூ இருக்குது. இதோட சேல்ஸ் நாங்கள் 0 தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு சில அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நீங்கள் 30% நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் எடுத்து வச்சிருங்க. இப்போ 1 lakh அச்சீவ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் 30,000 தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த பர்டிகுலராக இந்த லிஸ்டிங் வந்து 100 யூனிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன மாதிரியான பிளான் பண்ணியிருந்தோம்னா, நெக்ஸ்ட் 30 டேஸை 3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு 10 டேஸ்க்குமே டெடிகேட்டடாக ஒரு பிளான் வச்சிருந்தோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணாலே கண்டிப்பாக நம்மளோட கோலை நம்மளால ரீச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 10 டேஸ் நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்துலாம். இந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல உங்க ப்ராடக்ட்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பண்ணி இது எல்லாமே அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கிற மாதிரியும் நிறைய கீவேர்ட் இன்டெக்ஸ் ஆகிற மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி SEO பண்றது ஆர்கானிக்கா நமக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண உடனே நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் ரன் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் ஆன உடனே அந்த அமேசான் வெப்சைட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் பத்தி எதுவுமே தெரியாது, ஆட்டோ கேம்பெயின் ரன் பண்ணோம்னா அதிகமாக ஸ்பெண்ட் ஆகுமே தவிர நமக்கு ஆர்டரே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங்ல ஆட்டோமேட்டிக் கேம்பெயின்ல நம்ம ப்ராடக்ட் நிறைய கீவேர்டு இன்டெக்ஸ் ஆகிறதுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எந்த கீவேர்டு பெஸ்ட்டாக இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அதனால உங்களோட ப்ராடக்ட் லான்ச் பண்ண உடனே நீங்க அதோட கூட சேர்த்து ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் ரன் பண்ணிருங்க. அடுத்தது நீங்க இன்னொரு மேனுவல் கேம்பெயின் ரன் பண்ணணும். ப்ராடக்ட்டுக்கு ரொம்பவே ரிலவெண்டா இருக்கிற ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டு வந்து ஒரு 5 கீவேர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 கீவேர்டையுமே நீங்க PPC கேம்பெயின் எக்ஸாக்ட் மேட்ச் டைப் கொடுத்து ரன் பண்ணுங்க. இந்த கேம்பெயின் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம்னா, ஸ்டார்டிங்ல நமக்கு பெருசா ஆர்டர் வரணும்லாம் கிடையாது. இது எல்லா கீவேர்டுக்குமே நம்மளோட ப்ராடக்ட் இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு தான். இப்போ யாராச்சும் டோர் மேட் ஃபார் பாத்ரூம்னு அமேசானில் சர்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மட்டும் நம்ம எக்ஸாக்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கீவேர்டுக்கு மட்டும் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா யார் அமேசானில் சர்ச் பண்ணாலுமே நம்மளோட ப்ராடக்ட்டை ஒரு நல்ல பொசிஷனில் காட்டும். டாப் ஆஃப் த சர்ச்லையோ இல்லை ரெஸ்ட் ஆஃப் த பேஜ்லேயே காட்டும். இந்த பேர் இந்த டோர் மேட்னு கீவேர்டை சர்ச் பண்ணாலே இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ரிலவெண்டான ப்ராடக்ட் நினச்சிட்டு இன்னுமே ஆர்கானிக்காக நம்மளோட ப்ராடக்ட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி யாருக்குமே தெரியாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு 0 ரேட்டிங் 0 ரிவ்யூ இருக்கும். இப்படி இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட நம்மளோட ப்ராடக்ட்டை சேர்க்கிறதா நம்மளோட கோலாக இருக்கணும். அதனால நம்ம ப்ராடக்ட் வந்து டோர் மேட்டுங்கிற கீவேர்டுக்கு இன்டெக்ஸ் ஆகிற வரையும் நம்ம நிறையவே அந்த ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிறையவே கிளிக்ஸ் வருது. இந்த டோர் மேட்டுங்கிற கீவேர்டை கிளிக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமேசான் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை டாப் 10லயோ இல்லைனா டாப் 30லயோ கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்டை பிளேஸ் பண்ணும். இதுலேருந்து நம்ம பெருசாக ஆர்டர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதோட நம்மளோட கோல் என்னன்னா, இந்த கீவேர்டுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து இன்டெக்ஸ் ஆகணும், ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் ரிசல்ட்டாக நமக்கு ஷோ ஆகணும். இதுக்காக தான் நம்ம இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறோம், இதுக்காக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுற ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுனால நம்ம ப்ராடக்ட் ரிலவெண்டாக இருக்கிற நிறையவே கீவேர்டை நம்மளோட ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதோட சேர்த்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு எந்த கீவேர்டு ஒர்க் ஆகுது, எந்த கீவேர்டுனால நிறையவே நமக்கு ஆர்டர் வருதுங்கிற மாதிரி விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம லேட்டராக இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் 10 டேஸில் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் 10 டேஸில் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணி வைக்க போறீங்க. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான இமேஜஸ் செட் பண்ண போறீங்க. அடுத்தது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் ரன் பண்ண போறீங்க. லாஸ்ட்டாக ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டுக்கு மேனுவல் கேம்பெயின் எக்ஸாக்ட் டைப்பில் ரன் பண்ண போறீங்க. இதோட பிட் வேல்யூ அதிகமாக செட் பண்ண போறீங்க. இந்த 4 விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் 10 டேஸில் பண்ண போறீங்க. இதை ஆப்டிமைஸ் பண்ணுறது, பிட் வேல்யூ குறைக்கிறது, இது எதையுமே நீங்கள் பண்ண வேணாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு என்னென்ன பண்ணணும் எல்லா விஷயமே பார்த்துட்டோம். அடுத்த 10 டேஸ்க்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 20 டேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்களே உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறதுக்காக ஒரு செட் ஆஃப் கீவேர்டு வந்து ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கீவேர்டு எல்லாத்துக்குமே நீங்கள் மேனுவல் கேம்பெயின் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு மேட்ச் டைப்லையுமே இண்டிவிஜுவல் கேம்பெயினாக கிரியேட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாக்ட்டுக்கு மட்டும் தனியான ஆட் குரூப்பும் கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது ஃப்ரேஸ்க்கு மட்டும் தனியான ஆட் குரூப்பும் கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு கீவேர்டுக்குமே ஒவ்வொரு மேட்ச் டைப்புக்குமே இண்டிவிஜுவல் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களோட பட்ஜெட் வந்து நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கு ஒரு 5000 இருக்குன்னா அந்த 5000க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேம்பெயினுமே கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டோமேட்டிக் கேம்பெயினில் கூட உங்களுக்கு ஒரு சில கீவேர்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த கீவேர்டு எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாக்ட் மேட்ச் டைப்ல இன்னொரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க. நம்ம அடுத்ததான் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆல்ரெடி உங்க ப்ராடக்ட் சிமிலரா அமேசான்ல நிறையவே
ப்ராடக்ட் இருக்கும். அதில் உங்களோட ப்ரைஸ் 20% மினிமம் ஹையாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கிங்க. அதில் பெஸ்ட்டாக செல் ஆகிற ஒரு 3லேருந்து 4 ப்ராடக்ட் வரையும் சூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டாவதாக நம்ம ப்ராடக்ட்டுக்கு சிமிலராக நிறையவே நெகட்டிவ் ரேட்டிங் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிடுங்க. மூணாவதாக நம்ம ப்ராடக்ட் மாதிரியே நியூவாக லான்ச் ஆகிருக்கிற 0 ரேட்டிங் 0 ரிவ்யூ இருக்கிற ப்ராடக்ட் சூஸ் பண்ணிங்க. இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க லிஸ்ட்டில் மினிமமாக 9 ப்ராடக்ட் இருக்கும். இந்த 9 ப்ராடக்ட்டையும் டார்கெட் பண்ணி ப்ராடக்ட் டார்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கீவேர்ட் டார்கெட் பண்ணி எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணு தெரியல, ப்ராடக்ட் மட்டும் டார்கெட் பண்ணி எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கேம்பெயின்ங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுக்காக டெடிகேட்டடா நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ப்ராடக்ட் டார்கெட் எப்படி கிரியேட் பண்ணும், இல்லனா சிபிசி கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணும், ஸ்பான்சர் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணும், இந்த மாதிரினா எல்லாத்துக்குமே நம்ம டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுவோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஒரு 10 to 20 டேஸ்ல நம்ம நிறையவே ரிவ்யூ ரேட்டிங் எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ரேட்டிங் ரிவ்யூ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வாங்க போறீங்க, இல்லனா உங்க ப்ராடக்ட்டை பை பண்ற கஸ்டமருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வேல்யூ ப்ரொவைட் பண்றது மூலமாவும் நிறைய ரேட்டிங் ரிவ்யூ வாங்க முடியும். இல்லனா நீங்க ஏதாச்சும் ப்ரமோஷன் பண்றீங்க, உங்க ப்ராடக்ட்டை நிறைய பேருக்கு கிவ் அவே கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டான ரேட்டிங் ரிவ்யூவை நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களால் முடிஞ்ச அளவு இந்த 10 to 20 டேஸ்க்குள்ள உங்க ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜினா உங்க ப்ராடக்ட் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு, உங்க ப்ராடக்ட் வந்து மினிமமா ஒரு 20 to 30 யூனிட் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்க ப்ராடக்ட்டை FBAக்கு சென்ட் பண்ணுங்க. அப்புறம் FBAக்கு சென்ட் பண்ணும்போது நிறைய பேர் பண்ற முக்கியமான மிஸ்டேக் என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணோனே பண்றது. சில பேர் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், நான் பர்சனலாக அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம ப்ராடக்ட் எப்படி சேல்ஸ் ஆகுது போகுதுன்னு தெரியாது, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸ் வால்யூம் எதுவுமே தெரியாம நம்ம எடுத்தோடனே பிளாங்கா FBAக்கு ஷேர் பண்றதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்க ப்ராடக்ட் மினிமமா எப்போ 20 ஆர்டர்ஸ் ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறமா நீங்க FBAக்கு அனுப்புங்க. உங்க இந்த 10 to 20 டேஸ்ல உங்க ப்ராடக்ட் FBAக்கு அனுப்புறது நல்ல ஸ்வீட் ஸ்பாட்டா இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்ப நீங்க கரெக்டா உங்க ப்ராடக்ட் ஒரு 50 குவான்டிட்டியோ 100 குவான்டிட்டியோ FBAக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நம்ம எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற லிஸ்டிங்க அப்படியே FBAக்கு அனுப்பிடுவீங்க. FBAக்கு உங்க ப்ராடக்ட் லைவ் ஆகிறதுக்கு மேக்ஸிமமா 10 to 15 டேஸ் கிட்ட ஆகும். இப்படி இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட் அந்த ஸ்டேஜ்ல இன்ஆக்டிவேட்ல இருக்கக்கூடாது. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ரொம்பவே முக்கியமான ஃபேஸ். இதுல கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் டீஆக்டிவேட் ஆகக்கூடாது. இதுக்கு வந்து நீங்க உங்களோட லிஸ்டிங்கை காப்பி பண்ணி அதை மட்டும் அமேசான் FBAக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட பேரண்ட் லிஸ்டிங்கை எந்த வித டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது லைவ்ல இருக்கட்டும். அப்போ மட்டும் தான் நம்மளோட கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நிறையவே ஸ்பெண்ட் ஆகுது, ஆர்டர் ரொம்பவே கம்மியாகுதுன்னு பயந்துட்டு ஆஃப் பண்ணாம கரெக்டா நீங்க இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 20 டேஸ்ல மினிமமா நீங்க 50 யூனிட் கண்டிப்பா சேல்ஸ் பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் 20 to 30 டேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த லாஸ்ட் 20 to 30 டேஸ்ல நமக்கு பெருசா எந்த வித வேலையுமே கிடையாது. இதுவரை நம்ம நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிருப்போம். நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆட்டோ கேம்பெயின் ரன் பண்ணிருப்போம். நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்டெக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் 10 டேஸ்ல நிறையவே நம்ம மேனுவல் கேம்பெயின் கிரியேட் பண்ணிருப்போம், ப்ராடக்ட்டை டார்கெட் பண்ணி கேம்பெயின் பண்ணிருப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் 20 to 30 டேஸ்ல ஆப்டிமைஸ் பண்றதா நமக்கு இருக்கு. நம்ம ப்ராடக்ட் எது எல்லாமே ஒரு 30% ஏகாஸ்க்கு மேல இருக்கோ அந்த கேம்பெயின் எல்லாத்தையுமே பிட் வேல்யூ கம்மி பண்றது, இல்லைனா ஒரு சில கீவேர்டுக்கு மட்டும் நிறையவே கிளிக்ஸ் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டோர் மேட் ஃபார் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கீவேர்டுக்கு மட்டும் நிறையவே கிளிக்ஸ் வந்திருக்கும். ஒரு 50 கிளிக்ஸ் வந்திருக்கு, ஆனால் ஒரு ஆர்டர் கூட உங்களுக்கு கன்வெர்ட் ஆகலன்னா இப்போ நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் டைப்லாம் இருக்கீங்கன்னா டேரக்டா அந்த கீவேர்டு ஆஃப் பண்றதா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். இந்த மாதிரி எந்தெந்த சிஸ்டம்லாம் அதிக பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கு, ஆனால் ஆர்டரா எதுவுமே கன்வெர்ட் ஆகாம இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ரொம்பவே கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணிருப்போம், நமக்கு நிறையவே ஆர்டர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த கீவேர்டு எல்லாத்தையுமே நீங்க டெடிகேட்டடா எக்ஸாக்ட் கேம்பெயின் ரன் பண்ணுங்க. எக்ஸாக்ட் மேட்ச் டைப்ல ஒவ்வொரு கீவேர்டை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்க நிறைய கேம்பெயின் கிரியேட் பண்ணலாம். இல்ல இந்த ப்ராடக்ட் டார்கெட்டிங்ல எந்தெந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே ஸ்டில் அப்படியே ரன் பண்ண விட்டுருங்க. சில ப்ராடக்ட் வந்து நிறையவே கிளிக்ஸ் கொண்டு வந்திருக்கும், ஆனால் ஆர்டரா எதுவுமே கன்வெர்ட் ஆகாது. அந்த கேம்பெயின் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. உங்களால எந்த அளவு ஆப்டிமைஸ் பண்ண முடியுதோ அந்த அளவு இந்த 20 to 30 டேஸ்க்குள்ள உங்க கேம்பெயின் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னா, உங்க ப்ராடக்ட்டுக்கான ரிட்டர்ன் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த 20 to 30 டேஸ்க்குள்ள உங்க ப்ராடக்ட் டெலிவரி ஆகி அது சரியில்லாம ரிட்டர்ன் வந்தா கூட உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும். இந்த ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம 20 to 30 டேஸ்க்குள்ள அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். உங்க ப்ராடக்ட்டுக்கு நிறைய பேர் என்ன ரீசனால ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, நம்ம ப்ராடக்ட்ல உண்மையாவே அது டிஃபெக்ட் இருக்கா, இந்த மாதிரியான எல்லா விஷயமே நம்ம இந்த இயர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. நம்ம லிஸ்டிங்ல இருந்து நம்ம நிறையவே ஆர்டர்ஸ் கொண்டு வர முடியும். அதனால இந்த ஸ்டார்டிங்ல 20 to 30 டேஸ்க்குள்ளே உங்க ப்ராடக்ட்டோட ரிட்டர்ன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல உங்களால எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்று. அடுத்து நம்ம ஃபைனலா பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னன்னா, ஒவ்வொரு வீக்குமே உங்களோட பிரைஸை ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்டர்ல எந்த வித டிஃபெக்ட்டுமே இல்லைனா நீங்க கண்டினியூவா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இல்ல எனக்கு ஆர்டர் குறையுது, இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு ஆர்டர் ரொம்பவே கம்மியாகுதுன்னா அந்த ப்ராசஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. உங்களால மேக்ஸிமம் எந்த உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நமக்கு வர வேண்டிய ஆர்டர் எல்லாத்தையுமே ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் ரொம்பவே ஈஸியாகவே உங்க ப்ராடக்ட்டுக்கு லான்ச் பண்ணி 30 டேஸ்ல 100 ஆர்டர்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம். 100 ஆர்டர்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நானும் யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா டே 1லேருந்தே உங்களுக்கு டே 1ல எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, டே 2ல எவ்வளோ வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையிலே உங்களுக்கு யூஸ் ஆனிச்சுன்னா இதை பார்க்குற நிறைய ஆடியன்ஸ்க்கு இன்னுமே மோட்டிவேட்டராக இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க.